பிலிப்பியர் 1:9 பவுல் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் அதிகமாக பெருக வேண்டும் என்கிறார். பிறரிடம் அன்பு கூறுவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை கற்பனை. அந்த அன்பில் 2 வகை உண்டு: குருட்டு அன்பு, அறிவுள்ள அன்பு. அன்பு நிரம்பி வழியும் தன்மையை கொண்டது. ஒருவரிடம் நாம் அன்பு காட்டினால் அவரும் நம்மிடம் அன்பு காட்டுவார். அதை நாம் உணரும் போது இன்னும் அவர்களிடம் அதிகமாக அன்பு கூறுவோம். அதை அவர்கள் அனுபவிக்கும் போது நம்மிடம் உள்ள அவர்களின் நேசம் இன்னும் கூடும். அது அவர்களிடம் உள்ள நம் பாசத்தை அதிகரிக்கும். இப்படியாக அன்பு பெருகி பெருகி நிரம்பி வழியும். குருட்டு அன்பு கரையில்லாத நதி போல பாய்ந்து வெள்ளப்பெருக்கையும் அபாயத்தையும் நஷ்டத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் அறிவுள்ள அன்பு வலுவான கரையின் நடுவில் ஓடும் நதி போல பிரயோஜனத்தை மாத்திரம் உண்டாக்கும். குருட்டு அன்பினால் நமக்கு வரும் அபாயங்கள் 7. அவை: போலி அன்பை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டோம். பிறரால் தந்திரமாக கையாளப்படுவோம். பிறரால் எளிதில் ஏமாற்றப்படுவோம். பிறரால் சுரண்டப்படுவோம். தேவனை பிரியப்படுத்துவதை முதலில் வைக்காமல் பிறரை எல்லாவற்றிலும் பிரியப்படுத்த முற்படுவோம். பிறரின் தவறான உபதேசங்களால் இழுக்கப்பட்டு மோசம் போய்விடுவோம். பிறரின் தவறுகளுக்கு உடன் நின்று அவற்றை கண்டிக்காமல் சகித்துக் கொள்வோம். இவைகள் நம்மை இயேசுவின் முன் குற்றமுள்ளவர்களாக நிறுத்தும். சரி, அறிவுள்ள அன்பிற்கு பாதுகாப்பு கரைகள் 7. அவை வேத வசனங்களை தியானிப்பதன் மூலம் கிடைக்கும் அறிவு, தேவனின் மன விருப்பங்களை புரிந்து கொள்ளுதல், பிறரின் செயல்களை பார்த்து அவர்களின் பேச்சை கேட்டு அவர்களின் மனதின் நோக்கங்களையும் சிந்தனைகளையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளும் நுண்ணறிவு, எது சரி எது தவறு என்பதை அறியும் பகுத்தறிவு, சரியாக தீர்ப்பு செய்யும் திறன், உத்தமமான தேர்வுகளையும் முடிவுகளையும் எடுக்கும் திறன், பிறருக்கும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி. எனவே பிரியமானவர்களே, பவுலை போல உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் அதிகமாய் பெருக ஜெபியுங்கள். அறிவுள்ள அன்பில் பெருகும் போது இயேசுவின் வருகையில் தூய்மையாக காணப்படுவோம். ஆமென்.